வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆன்மீக பயிற்சியின் பயன். ஆன்மீக பயிற்சி நம்ம பயில்றதுனால என்ன பயன்? முதல்ல நம்ம ஆன்மீகத்தை பற்றி ஒருத்தட்ட சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல தெளிவாக இருக்கணும். பயிற்சி முறைகளை சரியான முறையில் நம்ம பண்ணணும். எல்லா பயிற்சிகளையும் நம்ம பண்ணணும். ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்விக்கு அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு அந்த பதிலில் ஒரு ஈடுபாடு, ஒரு கவர்ச்சி, அவங்களுக்கு அந்த தெளிவு, ஒரு புரிதல் எல்லாமே இருக்கிற மாதிரி அந்த பதில் நம்ம கொடுக்கணும். அதற்கு முறையாக நாம் அந்த பயிற்சி முறைகளை சரியான முறையில் மேற்கொண்டு அந்த ஆன்மீக பாதையில் நம்ம சரியாக போயிட்டுருக்கோமா அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். இப்போ நம்ம பயிற்சிகளை பற்றி நம்ம சொல்கிறோம் வைங்க. இப்போ உடற்பயிற்சியை சொல்கிறோம், அடுத்து நம்ம உயிர்னா என்ன அப்படின்னு சொல்கிறோம், அகத்தாய்வு. இது எல்லாம் சொல்லும்போது உடற்பயிற்சியால் நமக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு உடற்பயிற்சியால் என்ன கிடைக்கும் அப்படின்னா உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாகும். இப்போ உடலில் வந்த நோய்களையுமே படிப்படியாக அந்த நோயை நம்மளால் குறைச்சிட முடியும். அப்போ உடலில் அந்த சக்தி வலு அதிகமாகும். உடல் செல்கள் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். இது எல்லாமே நம்ம உடற்பயிற்சிக்கு சொல்லக்கூடியது இல்லையா? அடுத்து உயிர் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு உள்ள உட்பொருள். அப்போ அது கண்ணுக்கு தெரியாது. அப்போ அந்த உயிர் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது? இறைநிலையிலிருந்து தான் நமக்கு வந்தது. அப்போ இறைநிலையிலிருந்து வந்தது நமக்கு அந்த உயிர் மறைபொருளாக இருக்குது. அப்போ அந்த உயிரில் அறிவாக இருந்து இயங்குறது யார்? நம்மளை இயக்குறது இறைநிலை. அப்படிங்கிற தெளிவு நம்மளிடம் இருக்க வேண்டும். நாம் கூறுபவர்களுக்கும் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். அதுக்கடுத்து நம்ம என்ன சொல்கிறோம்னா அகத்தாய்வு பயிற்சியை சொல்கிறோம். அகத்தாய்வு பயிற்சி அப்படின்னா இப்போது எண்ணம் தான் எல்லாத்துக்கும் மூலம். அப்போ அந்த எண்ணத்தோட தன்மை எப்படி இருக்குங்கிறத நம்ம அகத்தாய்வு பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு தெரியும். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் தான் அந்த எண்ணங்கள் அருகுண சீரமைப்பாக நமக்கு அருகுணங்களாக முதல்ல மாறுது. அப்போ அந்த அருகுணங்களை சீரமைக்கணும்னா நம்ம அகத்தை ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி இப்போது ஸ்கூல் ரன் பண்ணுறாங்கன்னா அவங்க போர்ஷன்லாம் முடித்தோடனே எந்தெந்த குழந்தைங்க எந்த விதத்தில் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம உள்ளத்துக்கும் வைக்கக்கூடிய அகத்தை ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான் இந்த அகத்தாய்வு. நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், நம்மளோட எண்ணம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக நமக்கு போயிருக்குங்கிறத ஆய்வு பண்ண. அதனால தான் டெய்லி மாதிரி சொல்லுவாங்க. டெய்லி நம்ம வீட்டில் பாத்திரத்தை கழுவிட்டு எப்படி வீட்டில் அந்த சிங்கை சுத்தமாக வச்சுட்டு காலையில் போய் அந்த கிச்சனை பார்க்கும்போது அந்த கிச்சனில் ஃப்ரெஷ்ஷாக போய் நம்ம உள்ளே போகும்போது எந்த ஒரு இன்பமான உணர்வு இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம மனசை எவ்வளோ தூரம் அந்த அழுக்குகளை கரைகளை நீக்கி நம்ம ஆய்வு பண்ணி தூய்மை பண்ணுறோமோ அந்தளவு நம்மளோட எண்ணங்கள் வலுவடையும், நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அப்போ அந்த எண்ணத்தின் தன்மை, அந்த எண்ணத்தில் ஏற்படக்கூடிய அழுக்குக்கு காரணம் யாருன்னா நம்ம தான். அப்போ அதை ஆய்வு பண்ணி டெய்லி நம்ம உடலில் நம்ம குளித்து சுத்தம் பண்ணுற மாதிரி மனதையும் நம்மளோட தியானத்தின் மூலியமாக நம்ம அதிலேயே ஒன்றி நின்று பழகணும். அதனால தான் உயிர் மேல் மனம் வைத்து தவம் அப்படின்னு மாறிச்சு சொன்னாங்க. குண்டலினி உயிர் மேல் மனம் வைத்து தவம். அப்போ அந்த உயிரை உணரக்கூடியது எது அப்படின்னா இந்த மனசை கொண்டு அந்த உயிரை உணரணும். அப்போ புலன்களை மேல் நோக்கி நம்ம உயிர்நிலையை நோக்கி நம்ம திருப்பணும்னா ஒடுங்கணும். அது உள்ள நம்ம ஒடுங்கி போய் உயர்னா என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தான் புலன்கள் கட்டுக்குள் வரும். அப்படி வரும் பொழுது தான் நம்மளால் உயர்நிலையை உணர முடியும். அப்போ தவம் பண்ணும்போது ஒன்றுதல். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யோகம்னா இணைதல் அப்படின்னு சொல்கிறோம். உடல் உயிர் மனம் மூணுமே ஒத்தி செய்கிறது, அதே தான் தவம். அப்போ அந்த இணைதல் ஒரு சூழலை நம்ம உருவாக்கும் பொழுது நம்மளை நாமே அகத்தாய்வு செய்கிற ஒரு சூழல் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சரி தவறு எதுங்கிற ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மை நமக்குள்ளே வரும். அப்போ ஆன்மீக பயிற்சியில் இன்னும் நம்ம மேலோங்க முடியும். வாழ்க்கையில் நாம் உதாரணமாக இருந்தால் மட்டுமே நம்மளுடைய அனுபவங்களை கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டியாக நாம் வாழ முடியும். அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு தக்க பதில் அளிக்கக்கூடிய வகையிலே நம்மளது பயிற்சி முறைகள் இருக்க வேண்டும். நாம் எந்த அளவு பயிற்சி முறைகளில் சிறந்து விளங்கி நம்மை நாம் பேணுகிறோமோ
அதை பொறுத்தே நம்மளிடம் அணுகுபவர்களும் நம்மை சார்ந்தவர்களும் நம்மிடம் ஒரு சுமூகமான ஒரு நிலையில் மேலோங்குவார்கள். அந்த அளவுக்கு நம்மளோட பயிற்சி முறைகளில் நம்ம ஒரு புதுமைத்தன்மையை நாம் கொண்டு வர வேண்டும். எந்த அளவு பயிற்சியில் ஒரு உத்வேகத்தோடு நம்ம ஒவ்வொரு பயிற்சியும், உடற்பயிற்சி ஆகட்டும், காயக்கல்பம் ஆகட்டும், தவமாகட்டும், தச்சம் எதுனாலும் எந்த அளவு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அந்த அளவு நம்ம மற்றவங்களை தயார் செய்து நாம் ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து அவர்களுக்கு பயிற்சிகளை கற்பிப்பதன் மூலியமாக அவர்களையும் இதே போல் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக நாம் கொண்டு வர முடியும். அப்படிதான் நம்ம குரு அவங்க வாழ்ந்து காட்டிட்டு நம்மளுக்கு காட்டிட்டு போயிருக்காங்க முன் உதாரணமாக. அதே போல் நாமும் மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து பயிற்சி முறைகளை மேற்கொண்டு மற்றவர்களையும் அதே போல் உதாரணமாக வாழுவதற்கு நாம் தயார் செய்வதே நம்முடைய நோக்கம். அதுவே ஆன்மீக பயிற்சியின்மை. வாழ்க வளம்.